சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு குறித்து பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மூத்த ஆலோசகருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி சமூக பணி சார்ந்த முதுகலை பட்டம் அல்லது உளவியலில் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும். அனுபவம் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் கேட்டிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு சாரா திட்டங்கள் அல்லது அமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பதாரர்கள் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஊதியம் 22,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தகவல் தொழில்நுட்ப பணியாளருக்கு ஒரு காலி பணியிடம். கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் அல்லது கணினி பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும். கணினி படிப்பில் முதுகலை பட்டம் அல்லது பட்டய படிப்பும் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் 3 ஆண்டுகள். இதுலேயும் அரசு மற்றும் அரசு அல்லாத திட்டங்களில் நிர்வாக அமைப்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் விண்ணப்பதாரர்கள் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும். இதுக்கான ஊதியம் 20,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வழக்கு பணியாளருக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி சமூக பணி சார்ந்த பட்டம் அல்லது உளவியல் பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 1 ஆண்டு அனுபவம் கேட்டிருக்காங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இந்த பணிக்கு. விண்ணப்பதாரர்கள் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும். ஊதியம் 18,800 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க ஈரோடு மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6வது தளம், ஈரோடு 638-011 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 27ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ இல்லது தபால் மூலயமாவோ அனுப்பலாம்.